வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.5 ஓட இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். பவர் ரெடியூசிங் ஐடென்டிட்டிஸ், டபுள் அண்ட் ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ், இது இல்லாமல் ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போன எக்ஸசைஸில் நம்ம என்னெல்லாம் ஃபார்முலாஸ் படித்தோம் பார்த்தீங்கன்னா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, டேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, டேன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இந்த 6 ஃபார்முலா படித்தோம் இல்லையா? இப்போ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் டேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இந்த 3 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கிற ஐடென்டிட்டிஸை நம்ம கொண்டு வர போகிறோம். சரியா? இப்போ இந்த ஐடென்டிட்டிஸோட ப்ரூஃப் வந்து நான் ஓரலாக சொல்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா மறுபடியும் தனித்தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைன் 2ஏங்கிற ஃபார்முலா எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஏன்னு எடுத்துக்கோங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏன்னு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சைன் 2ஏயோட ஃபார்முலா, காஸ் 2ஏயோட ஃபார்முலா அண்ட் டேன் 2ஏயோட ஃபார்முலா கிடச்சிடும். இப்போ நம்மளுக்கு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா எனக்குன்னு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இல்லையாக்கண்ணே? இப்போ இதில் ஆல்ஃபாக்கு பீட்டாவுக்கு ஏன்னே போட்டிங்கன்னா இது சைன் 2ஏன்னு ஆயிருமா? ஏ ப்ளஸ் ஏங்கிறது 2ஏன்னு ஆயிரும். இங்கே என்ன ஆகும் பாருங்க, சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏ சைன் ஏ ஆகுமாக்கண்ணே? சைன் ஏ காஸ் ஏனாவும் காஸ் ஏ சைனாவும் ஒன்று தானே. அப்போ இது ரெண்டு ஆட் ஆகுமா? ஆட் ஆச்சுன்னா என்ன ஆயிரும்? 2 சைன் ஏ காஸ் ஏன்னு வந்துருமா? 2 சைன் ஏ காஸ் ஏ. ஸோ அதுதான் இங்கே இருக்க ஃபார்முலா. சைன் 2ஏ இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஏ காஸ் ஏன்னு வந்துடுது. சரிங்கண்ணா? அதே சைன் 2ஏவை வந்து நம்ம எப்படி 2 tan a by 1 + tan square ஏன்னு மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டினாமினேட்டர் வந்து 1ன்னு இருக்குதா, அந்த 1 நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். சரிங்கண்ணா? காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இப்போ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை வந்து காஸ் ஸ்கொயர் ஏல டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 2 சைன் ஏ காஸ் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ the whole divided by cos square a plus sin square a by cos square a ஆகுமாக்கண்ணே? இப்போ இதில் ஒரு cos a கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி எனக்கும் sin a by cos a tan a ஆயிருமா? அப்போ 2 tan a the whole divided by cos square a by cos square a ஓட வேல்யூ 1, sin square a by cos square ஓட வேல்யூ வந்து tan square a. ஸோ நமக்கு sin 2a ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஸோ இதோட பேசிக் ஃபார்முலா என்ன? சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா. சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலாவில் ஆல்ஃபாக்கு பீட்டாக்கு ஏன்னே போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா கிடைக்குது. இந்த ஃபார்முலாவில் டினாமினேட்டர் 1ங்கிறத நம்ம வந்து காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு எடுத்துட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே காஸ் ஸ்கொயர் ஏல டிவைட் பண்ணுறப்ப நமக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சிருது. சரியா? ஸோ ஃபார்முலா இது எப்படி வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஃபார்முலாஸ் மறந்து போச்சுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், நிறைவு பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரியாகண்ணே? மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஃபார்முலாஸ் வந்து எப்போவுமே தரவாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்பீட் கிடைக்கும். சப்போஸ் ஃபார்முலா மறந்துச்சுனாவும் அது எப்படி வந்துச்சு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். சரியாகண்ணே? சரி, சிமிலர்லி காஸ் 2ஏயோட ஃபார்முலா. காஸ் 2ஏயோட ஃபார்முலா நம்ம எதை ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா எனக்குன்னு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, அங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே நடுவில் மைனஸ் வருமாக்கண்ணே, மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வருமா? சரியா? இப்போ ஏ ஆல்ஃபாக்கு பீட்டாக்கு ஏன்னே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் என்ன வந்துடும்? காஸ் 2ஏன்னு வந்துருமாக்கண்ணே. இந்த பக்கம் என்ன வரும்? காஸ் ஏ காஸ் ஆல்ஃபாக்கு ஏ பீட்டாக்கு ஏன் பண்ணிங்கன்னா காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏன் ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். அதே மாதிரி சைன் ஏ இன்ட்டு சைன் ஏன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். அப்போ இந்த ஃபார்முலா கிடச்சிருது, காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏங்கிற ஃபார்முலா. இதில் அடுத்து காஸ் 2ஏவோட ஃபார்முலா அடுத்த இன்னொரு ஃபார்மெட்டில் எப்படி எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைன் ஸ்கொயர் ஏவை மறுபடியும் காஸ் ஸ்கொயர் ஏவை மாற்றினீங்கன்னா எப்படி சைன் ஸ்கொயர் ஏவை காஸ் ஸ்கொயர் ஏவை மாற்றுறது? இந்த காஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்குது. இந்த சைன் ஸ்கொயர் ஏவை வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாமாக்கண்ணே? சைன் ஸ்கொயர் ஏ கேன் பி ரிட்டன் as 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போங்க. அப்போ என்ன வந்துடும்? காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு ஆகும். காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏங்கிறது தான் 2 காஸ் ஸ்கொயர் ஏன்னு ஆகுது. இந்த மைனஸ் 1 அப்படியே வருது. அதுவே சைன் ஸ்கொயர் ஏவை காசாக மாற்றுறதுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் ஏவை சைனாக மாற்றிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிடும். அதாவது காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு போட்டிங்கன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஆட் ஆகி 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏன்னு ஆகும். சரியாக்கண்ணே? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் 2ஏ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேனில் வர்றதுன்னா அகெயின் இப்போ நம்ம இதுக்கு போட்டோம் இல்லையாக்கண்ணே, இது இந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இதோட டினாமினேட்டர் வந்து காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு போட்டு போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மறுபடியும் காஸ் ஸ்கொயர் ஏல டிவைட் பண்ணோம்ல, அதே கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சிடும். இது எல்லாமே ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க, ஐடென்டிட்டிஸ்க்கான ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கே பார்த்தாவே புரியும். சரியா? நெக்ஸ்ட் tan 2a tan 2a ஓட ஃபார்முலா. ஸோ tan 2a ஓட ஃபார்முலா நம்ம எதுலேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா. ஸோ tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்னக்கண்ணே?
tan alpha plus beta is equal to tan alpha plus tan beta divided by 1 minus tan alpha tan beta னு வருமாக்கண்ணே. அப்போ ரெண்டுக்குமே ஏர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே ஈக்குவல் டு ஏன்னு போட்டிங்கன்னா இங்கே tan 2a வந்துருமா, இங்கேயும் tan a இங்கேயும் tan a வரும், ஆட் ஆச்சுன்னா 2 tan a ஆயிருமாக்கண்ணே. டிவைட் பை 1 minus tan a into tan a tan square a கிடச்சிருது. ஸோ tan 2a, ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் வர ஃபார்முலாஸில் எப்படி டெரைவ் பண்ணோம், sin alpha plus beta, cos alpha plus beta and tan alpha plus beta ஃபார்முலா. ஸோ sin 2a நமக்கு ரெண்டு ஃபார்மட் இருக்குது, 2 sin a cos aங்கிறத நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபார்முலா சரியா. அண்ட் இதுவும் நமக்கு தேவைப்படும், பட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா 2 sin a cos a அண்ட் cos 2a ஃபார்முலா. இது மூணுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது தாங்க. cos square a minus sin square a எழுதலாம், 2 cos square a minus 1 எழுதலாம், அல்லது 1 minus 2 sin square a எழுதலாம். அதே மாதிரி tan 2a பார்த்தாச்சு. சரி, இப்போ இதிலிருந்து தான் இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. sin square a equal to 1 minus cos 2a by 2 வந்துருக்குதா, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. ஸோ அதுவே அப்படியே நம்ம ஃபார்மட் மாற்றி எழுதியிருக்கோம். நமக்கு என்ன தெரியும், cos 2a equal to 2 cos square a minus 1 தெரியுமா, cos 2a is equal to 2 cos square a minus 1. இது ஏன் பவர் ரெடியூசிங் ஐடென்டிட்டிஸ்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது சைன் ஸ்கொயர் பவர் எப்படி இருக்குது 2 இருக்குது, அதை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஃபார்மட்டில் காஸ்ட்டில் மாத்திரம்னா இங்கே பவர் என்ன வருது கிடையாது 1. ஸோ சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் இதையெல்லாம் வந்து பவர் ரெடியூஸ் பண்ணால் தான் நம்ம சம்ம சால்வ் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கிற பொசிஷனில் இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியாக்கண்ணே. அப்போ cos 2a ஃபார்முலா என்னது, 2 cos square a minus 1 நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த -1 இந்த சைடு கொண்டு வாங்க, அப்போ என்ன ஆகும், cos 2a plus 1 is equal to 2 cos square என்ன ஆகுமா, மறுபடியும் இந்த 2 இந்த சைடு கொண்டு வாங்க, அப்போ என்ன ஆகும், cos square a is equal to cos 2a plus 1 divided by 2னு வரும். ஸோ அதுதான் இங்கே வந்து நமக்கு cos square a ஃபார்முலா வந்திருக்கு, cos 2a plus 1 by 2. சிமிலர்லி இந்த ஃபார்முலா எடுத்தீங்கன்னா cos 2aலேயே 1 minus 2 sin square a எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிரும், 1 minus cos 2a by 2ங்கிறது கிடச்சிரும் சரியாக்கண்ணே. அண்ட் tan square a ஃபார்முலா இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆகி உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பவர் ரெடியூசிங் ஐடென்டிட்டிஸ். மோஸ்ட்லி நம்ம இன்டெகிரல்ஸ்லாம் நம்ம இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் சரியா. நமக்கு வந்து sin square a cos square a இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா கிடையாது, ஆனால் sin 2a cos 2a இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துக்கு அந்த பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பவரை ரெடியூஸ் பண்ணால் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போலாம் இதை வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பவர் ரெடியூசிங் ஐடென்டிட்டிஸ். நெக்ஸ்ட் sin 3a cos 3a tan 3a இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சு. ஸோ அதே sin alpha plus beta cos alpha plus beta and tan alpha plus beta ஃபார்முலாவே தான், ஆனால் 3aங்கிறதுனால நம்ம எப்படி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ sin alpha plus betaன்னு எடுத்துக்கோங்க. இதோட ஃபார்முலா என்ன, sin alpha cos beta plus cos alpha sin beta வாக்கண்ணே. இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ 2aனும் பீட்டாவோட வேல்யூ வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. அதாவது sin 2a plus a 3a ஆயிரும் இல்லையா, ஆல்ஃபா வரதுக்கு 2a போடுங்க, sin 2a cos a plus cos 2a sin a ஆகும் சரியாக்கண்ணே. இப்போ இது வந்து என்ன ஆயிரும், sin 3a ஆயிருமா is equal to sin 2a. இப்போ நமக்கு ஃபார்முலா பாருங்க, 3 sin a into 4 sin cube a எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் இருக்குது. ஸோ sin 2a வந்து 2 sin a cos a நம்ம எழுதலாமா, sin 2a ஃபார்முலா 2 sin a cos a. ஸோ 2 sin a cos a, இங்கே ஒரு cos a இருக்குது, அந்த cos a வந்துடுது, ப்ளஸ் cos 2a ஃபார்முலா எனக்குன்னு cos square a minus sin square a வா, cos square a minus sin square a into sin a இருக்குது சரிதானே. இப்போ cos a into cos a வந்து cos square a ஆகும், 2 sin a into cos square a ப்ளஸ் இது sin a உள்ள இன்ட்டு பண்ணிங்கன்னா cos square a into sin a minus sin cube a வந்துருமா. இப்போ நம்ம எல்லாமே காசை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் மாற்றிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஃபார்முலா கிடச்சிருப்பாங்க, 2 sin a into cos square a வந்து 1 minus sin square a எழுதலாமாக்கண்ணே, ப்ளஸ் இங்கேயும் 1 minus sin square a into sin a minus sin cube a வரும், which is equal to இது உள்ள இன்ட்டு பாருங்க 2 sin a into 1 வந்து 2 sin a, அடுத்தது 2 sin a into sin square a, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் minus 2 sin power 4a, sorry sin cube a, sin into sin square, sin into sin square, sin cube a. அடுத்தது இந்த sin எவ்வளோ வருமா, இப்போ plus sin a, அடுத்தது minus sin square into sin வந்து minus sin cube a வரும். நெக்ஸ்ட் இங்கே minus sin cube a இருக்குது சரியாக்கா.
இப்போ நம்ம சால்வ் பண்ணுங்க என்ன ஆகும் 2 sin a + sin a வந்து sin 3a ஆயிருமா ஸோ 3 sin a வந்துருமா 2 sin a + sin aங்கிறது 3 sin a வந்துருது அண்ட் -2 sin cube a இங்கே ஒரு -sin cube a இங்கே ஒரு -sin cube a ஸோ ஆட் ஆச்சுன்னா -4 sin cube a ன்னு கிடைக்கும் கிடைச்சதுக்கான ஃபார்முலா 3 sin a -4 sin cube a ஸோ இந்த ஃபார்முலா எதில் இருந்து டிரைவ் ஆகுது sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலாலேருந்து தான் ஆல்ஃபாவோட வேல்யூ 2a னும் பீட்டாவோட வேல்யூ 7 அல்லது ஆல்ஃபாவோட 7 எடுத்திங்கன்னா பீட்டாவோட வேல்யூ 2a அந்த மாதிரி பிரிச்சுட்டு ஃபார்முலா வந்து ஃபுல்லாக நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு sin 3யோட ஃபார்முலா கிடச்சிடும் சிமிலர்லி அதே மாதிரி cos 3யோட ஃபார்முலா tan 3யோட ஃபார்முலா எல்லாமே இதே மாதிரி தான் ஆல்ஃபாக்கு பதில் 2a அண்ட் பீட்டாக்கு பதில் a போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா டிரைவ் ஆயிரும் ஸோ cos 3யோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 cos cube a minus 3 cos a அண்ட் tan 3யோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 tan a minus tan cube a by 1 minus 3 tan square a ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் இப்போ ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ்ங்கிறது இதிலிருந்து இதே ஃபார்முலாலேருந்து தான் ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் கொண்டு வர போகிறோம் அதாவது 2a வந்து நமக்கு தீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏங்கிறது என்னவா வரும் θ/2 வருமாக்குனே அப்போ இந்த ஃபார்முலாஸ் வர இடத்துக்கு எல்லாம் 2a வர இடத்துல θனோ a வர இடத்துல θ/2 ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி ஃபார்முலா கிடைச்சிரும் இப்போ பாருங்க sin 2aக்கு பதிலாக sin θன்னு போடுங்க உங்களுக்கு இது கிடைக்கும் 2 sin aக்கு பதிலாக என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன் θ/2 அப்போ sin θ/2 cos θ/2 ஸோ இந்த ஃபார்முலாஸ் படிச்சிங்கனாவே போதும் ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிங்கிறது உங்களுக்கு தனியாக படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இது இங்கே இருக்க நம்ம sin 2a ஃபார்முலாஸ் அண்ட் cos 2a ஃபார்முலாஸ் tan 2a ஃபார்முலா இது எல்லாத்துலேயும் வந்து 2a வரதுக்கு θனோ ஏவோட வேல்யூ θ/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் கிடைக்கும் ஸோ sin θ can be written as 2 sin θ/2 into cos θ/2 and cos θ is equal to cos square θ/2 minus sin square θ/2 இந்த ஃபார்முலா ஃபார்மேட் and cos θ is equal to 2 cos square θ/2 minus 1 இதிலிருந்து எடுத்திருக்கோம் and இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா கிடைச்சிடும் cos θ is equal to 1 minus 2 sin square θ/2 and tan θங்கிறது இந்த ஃபார்முலால எடுத்துக்கோம் அப்போ 2 tan θ/2 by 1 minus tan square θ/2 again sin θங்கிறது இந்த ஃபார்முலா எடுங்க 2 tan θ/2 by 1 plus tan square θ/2 and cos θங்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் 1 minus tan square θ/2 by 1 plus tan square θ/2 ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஐடென்டிட்டிஸ் ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்